வணக்கம். எங்களோட காலேஜ் பார்த்தீங்கன்னா பிபிஏ யாழ்ப்பாணம் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ எந்த ஊரில் வந்துருக்கிறீங்க? உங்கள் நேம் என்னம்மா? எடச்சுட்டூர். அது எந்த டிஸ்ட்ரிக்ட்? கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்துருக்கிறீங்க. பிபிஏ கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா? என்ன கோர்ஸ் முடிச்சீங்க? ப்ளஸ் டூவில் என்ன மார்க் எடுத்துருக்கீங்க? காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்து முடிச்சிருக்கீங்க. காமர்ஸ்னா அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸா இல்லை எக்கனாமிக்ஸ்? ஓகே ஃபைன். ஸோ அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்து முடிச்சிருக்கீங்க. என்ன மார்க் எடுத்துருக்கீங்கன்னு சொன்னீங்க? 386 மார்க் எடுத்துருக்காங்க. அப்பா அம்மா என்னம்மா பண்ணுறாங்க சொல்லுங்கள், அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க. வேற கூட பிறந்தவங்க? சிஸ்டர் இருக்காங்க. என்ன படிக்கிறாங்க? காலேஜ் ஃபைனல் பிகாம் படிக்கிறாங்க. ஓகே, 5th படிக்கிறாரு. ஓகே, எங்க பிரதர் இந்த கோர்ஸ் எதுக்காண்டி சூஸ் பண்ணியிருக்கிறீங்க? உங்களுடைய ஃபியூச்சர் ஆம்பிஷன் ஒன்று இருக்கும் இல்லையா சார்? ஒரு சிலர் சொல்லுவாங்க, சார் நான் வந்து ஒரு ஏர் ஹோஸ்டஸ் சார், நான் வந்து விமானத்தில் வேலை பார்க்கணும் சார், நான் வந்து ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி என்ன பிளான், உங்களுக்கு ஃபியூச்சர் பிளான் இருக்குது? எதுக்காண்டி இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்? ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்கு பேசிக் என்னென்ன விஷயங்கள்லாம் தேவையான ஏதாச்சும் பார்த்துருக்கீங்களா? என்ன ஹைட்டு, இந்த மாதிரி இங்கிலீஷ் நாலேஜ் எல்லாம் இருக்கணும் இல்லையா? ஸோ அதெல்லாம் இங்கே கிளாஸ் வரும்போது நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். அப்பா எதில் டிரைவராக இருக்கிறாங்க? லைக் கவர்மெண்ட் இதுலையா இல்லை ப்ரைவேட்டுக்கு எந்த மாதிரி ஹெவி வீக்கில் எந்த மாதிரி சார்? நார்மல். ஓகே ஓகே. ஸோ அவங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ 380 மார்க் எடுத்துருக்காங்க. பேரண்ட்ஸை நீங்கள் சொல்லும்போது அப்படி பேரண்ட்ஸ் என்ன உடனே ஓகேன்னு சொல்லிட்டாங்களா இல்லை என்ன மாதிரி சுச்சுவேஷன் நடந்துச்சு? ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நான் இந்த மாதிரி ஏர்போர்ட்டில் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன், நான் இந்த கோர்ஸை சூஸ் பண்ண நினைக்கிறேன்னு சொல்லும்போது ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ எந்த ஊரில் வந்துருக்குன்னு சொன்னீங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்ட். யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட கடலூர் டிஸ்ட்ரிக்ட் இங்கேருந்து ஒரு எத்தனை ஹவர்ஸ் ட்ராவலில் வந்தீங்க? 4 ஹவர் ட்ராவல் பண்ணி இன்றைக்கி எங்களோட மதுரைக்கு எங்களோட காலேஜுக்கு வந்திருக்கிறாங்க. பிபிஏ கோர்ஸ் என்ரோல் பண்ணியிருக்கிறாங்க. 380 மார்க் எடுத்து அவங்க பேரண்ட்ஸை அவங்க கன்வே பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நான் ஆஃப்டர் 12th அப்புறம் இந்த மாதிரி ஏர்போர்ட் சம்மந்தமான படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் படித்து டிகிரி முடிச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு காரணத்தில் எங்கள் காலேஜ் சூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க அது படிக்கும்போது பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் முடிச்சோன்னே ஏர்போர்ட்டில் அவங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். என்ன ரீசனாக நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் அவங்க டெவலப் பண்ணி அவங்க ஏர்போர்ட்டில் ஒரு கிரவுண்ட் ஸ்டாஃபில் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் இன்டர்ன்ஷிப்பில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சதுக்கப்புறம் ஏர்லைன்ஸில் போயிடுவாங்க. ஸோ இது 2 மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். மேலும் இந்த வீடியோவில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அல்ல ரிலேட்டிவ்ஸ் யாரும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அவ்வளோதான்.